வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஸ்ட் சென்னையோட டெவலப்மெண்ட் ஆஃப்டர் மெட்ரோ எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நார்த் சென்னையை பற்றி பார்த்துருந்தோம், சவுத் சென்னையை பற்றி பார்த்துருந்தோம். உடனே நிறைய கமெண்ட், நீங்கள் வெஸ்ட் சென்னை அப்போ எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதோட லாஸ்ட்டில் பார்த்துட்டு எந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்குது, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இல்லை பிடிக்கலையா, நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கனெக்டிவிட்டி டெவலப்மெண்ட் எங்கெல்லாம் மெட்ரோவோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போரூர், வலசரவாக்கம், பூந்தமல்லி இங்கெல்லாம் வருது அப்படின்னா அதோட கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருமே போவாங்க வருவாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ பாப்புலேஷன் ஒரு பக்கம் ரைஸ் ஆகுது அப்படின்னா லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போவே அந்த ஏரியாலாம் பயங்கர லேண்ட் ரைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். எதனால ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போவே க்ரோத் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே முதலீட்டாளர்கள் வர்றது இயல்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடர் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ஸ்ரீபெரும்புதூர், திருமலிசை அது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரீஸ் தான். இண்டஸ்ட்ரீஸ் வருது அப்படின்னாலே உங்களுக்கு க்ரோத் இருக்கும். ஆல்ரெடி அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது போக நியூவாக இண்டஸ்ட்ரீஸ் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்கே பாப்புலேஷன் ரைஸ் ஆகும், ரெண்டல் டிமாண்ட் வரும். ரெண்டல் டிமாண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லேண்டோட காஸ்ட் எக்கச்சக்கமாக ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்டர் ரிங் ரோட் அண்ட் சென்னை பைபாஸ். இது எங்கே அப்படின்னா, சவுத் சென்னை அண்ட் நார்த் சென்னை கனெக்ட் பண்ணி தான் இங்கே ட்ராவல் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் சவுத்துலேருந்து நார்த்துக்கு வித் தி ஹெல்ப் ஆஃப் வெஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஈஸியாக அந்த லேண்டோட காஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்போ மிடில் இருக்கிறதுனால ஹையர் பெனிஃபிட் இதுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ரெசிடென்ஷியல் க்ரோத்தை பார்க்கும்போது ஆவடி, திருமலிசை, அதுக்கப்புறம் பூந்தமல்லி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்போ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் அவுட்ரு இந்த சென்னைக்கெல்லாம் வரவே மாட்டாங்க, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறனால நாங்கள் ஏதோ ஒரு வழி இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மாறி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மெட்ரோவோட தாக்கம், சிட்டியோட வளர்ச்சி இது எல்லாம் சேர்ந்து ஸோ இங்கே இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ரெசிடென்சியல் ஏரியாஸ் அங்கே அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஸோ அந்த ஹை எண்டும் இல்லாமல் லோ எண்டும் இல்லாமல் அந்த ஆவரேஜ் பீப்புள்ஸை டார்கெட் பண்ணி இன்றைக்கி நிறைய அங்கே ரெசிடென்சியல் ஏரியாஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் சென்னையில் போரூரில் ஐடி பார்க்ஸ் வர்றதுனால அங்கே ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட்ஸ் வருது. ஒரு பக்கம் திருமலிசை இங்கெல்லாம் ஆவரேஜ் அப்பார்ட்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா, போரூரை பொறுத்தவரையிலும் அது ஒரு மாடர்ன் சிட்டியாக இப்போ லைக் அண்ணா நகரில் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு சிட்டியாக அந்த பைபாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வேற ரகமாக போரூர் மாறிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் ப்ரீமியம் பிளாட்ஸ் அங்கே அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், வில்லாஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டவுன்ஷிப்ஸாக இருக்கும், இங்கெல்லாம் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஏரியாஸ்க்கெலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டிமாண்ட் இருக்குது அப்படின்னா என்ஆர்ஐயோட விசிபிலிட்டி அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ டிமாண்ட் இருக்குது, சும்மா தனியாக எம்டி லேண்டாக வாங்கி போட்டு வேறு யாராவது ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை. அப்போ அதுக்கு டிமாண்ட் உள்ள சிட்டி, க்ரோத் ஆகக்கூடிய சிட்டி, அங்கே ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ஆர்ஐஸ் அந்த இடத்த டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது நம்ம டேட்டாவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ ஏன்னா ஒரு சிட்டி ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆன சிட்டியில் கொண்டு போய் முதலீடை நம்ம ஸ்ட்ரக் பண்ணுறதை விட, இனிமேல் டெவலப் ஆக போகிற சிட்டி, ஒரு பெரிய வால்யூம் ரைஸ் ஆகக்கூடிய சிட்டி, அதில் நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ப்ராஃபிட்டபிள் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டலுக்கு விடலாம், பிரச்சனைகள் எதுவும் வராது. ஏன்னா நெருக்கமாக வீடு இருக்கிறதுனால யாரையும் ஆக்குபை பண்ணிட முடியாது. ஸோ அதனால் ஒரு கேமரா இருந்துச்சுன்னா எங்கிருந்து வேணாலும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சரி, இண்டஸ்ட்ரி அண்ட் ஐடி பார்க்ஸ் இதோட டெவலப்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், போரூர் மதுரவாயிலில் ஐடி பார்க்ஸ் வர்றதுனால ஸோ கம்பல்சரி அங்கே ரெண்டல் டிமாண்ட் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்தவரையிலும் சொல்லவே தேவையில்லை. ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல்ஸாக இருக்கட்டும், அதுதான் ஹப்பு. ஸோ எந்த ஃபேக்ட்ரிஸ் வந்துச்சுனாலும் சரி ஸ்ரீபெரும்புதூரை நோக்கி தான் போகும், ஆட்டோமொபைல்ஸும் எலக்ட்ரிக்கல்ஸும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே தான் போகும். பொதுவாகவே லாஜிஸ்டிக்ஸ்க்காக இருக்கட்டும், வேர்ஹவுஸ்க்காக இருக்கட்டும், வெஸ்ட் சென்னை தாங்க ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ அந்த மாதிரி இடம் வெஸ்ட் சென்னையாக இருக்கிறதுனால அங்கே எந்த மாதிரி டிமாண்ட் இருக்குன்னு நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை. ஸோ டிமாண்ட் ரொம்ப ஹையராகவே இருக்குது. எந்தெந்த ஏரியாலாம் ஓரளவுக்கு ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி, ஆவடி, திருமலிசை, போரூர் இதெல்லாம் பெரிய ஒரு சிட்டியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால அங்கே இடம் கிடச்சா இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். வெஸ்ட் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். எதனால அப்படின்னா, போத் ஒன்று ரெசிடென்ஷியல், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல்.
இது ரெண்டுமே சமமாக டெவலப் ஆகக்கூடியதுனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளாட்ஸும் அந்த இடத்துல வந்துட்டு இருக்குது, ஆவரேஜ் பிளாட்ஸும் வந்துகிட்டு இருக்குது, பட்ஜெட் பிளாட்ஸும். ஃபியூச்சர் அப்படிங்கிறத பற்றி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இன்னைக்கு வாங்கி போட்டிங்கன்னா தாங்க உங்களுக்கு ஃபியூச்சரே இருக்கும். அதனால் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த பீரியடில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது, ஒரு 3 மாதத்தில் ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லேண்டை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு லேண்ட் பிளானர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது லீகல் கன்சல்டன்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு அவங்கள்ட்ட ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த இடம் இருக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, ஃப்ளட் ஏரியாவா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்குங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணுற அப்படிங்கிற பேரில் இப்படியாவது இந்த இடத்த தள்ளி விட்டால் போதும், நமக்கு கமிஷன் கிடைச்சா போதும், நமக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஸோ நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏன் இதெல்லாம் நம்ம ஒரு தாக்கமாக சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தா எதுக்குங்க இன்னைக்கு கோர்ட்டில் வந்து அத்தனை பேர் நிற்க போகிறாங்க? சார் இடம் வாங்கினேன் நான், நீங்கள் தான் சார் செக் பண்ணி வாங்கியிருக்கணும், நீங்கள் வேணால் கேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சார், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கமிஷன் இது எதுவுமே டாக்குமெண்டில் இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறோம், தயவு செஞ்சு ஒரு லீகல் அட்வைசரை ஃபஸ்ட்டே போய் செக் பண்ணிடுங்க. ஒரு 5000 10,000 செலவு பண்ணுறதுல ஒரு தப்பு இல்லை. நீங்கள் வந்து லட்சத்தில் ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ரிகாஷன்ஸாக நம்ம முன்னாடியே மெஷர் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, இது போக யாராவது உங்களுக்கு லீகல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். லீகல் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் தாராளமாக உங்களோட என்னென்ன ஸ்கேல் என்னென்னு பேசிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக நீங்களே கூட செக் பண்ணிக்கோங்க. ஒரு நிலமோ ஒரு இடமோ வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பணம் மட்டும் போதாது, அறிவும் தேவை. அந்த அறிவை இந்த லேண்டில்ஸ் சேனலில் கொட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் அதுலேயும் லேண்டில் அப்படிங்கிறது ஒரு கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இன்னைக்கு நம்ம ப்ராப்பராக சேமித்து வச்சுருந்தா. ஸோ அப்போ அடுத்த தலைமுறையினர் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கும் லேண்ட் ஒரு உதாரணமே. ஸோ அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்டில் வந்து ஸோ நாங்கள் இந்த லேண்ட் வச்சுருக்கிறோம், நாங்கள் அந்த லேண்ட் வச்சுருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மீண்டும் சொல்கிறேன், ஏஜென்ட்ஸுக்கிட்ட போய் மாட்டாதீங்க. அவங்கள நம்ம சொல்லவே முடியாது. நீங்கள் கமெண்ட் ஒன்று கேட்டிங்க அப்படின்னா பின்னாடியே அவங்க வந்து இங்கே நல்லா இருக்குது பிரதர், இங்கே நல்லா இருக்குது சார், நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு லீகல் செக் பண்ணிக்கோங்க, அவங்கள நம்பி ஏமாறாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ப்ராப்பராக அடுத்த ஒரு ஹைலைட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.